நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் முதல்ல என்ன தெரியுமா செய்வேன்? தமிழ்நாட்டுடைய மக்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுப்பேன். 2 மாசத்துல நான் தெரிஞ்சுப்பேன். 2 மாதத்துல 8 கோடி மக்கள் உடைய நிலவரத்தை பற்றி நான் கணக்கெடுப்பு நடத்துவேன். 8 கோடி மக்கள்னா என்ன? 2 கோடி வீடு, 2 கோடி குடும்பம். 2 கோடி குடும்பமும் 2 மாசத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் அரசு ஊழியர்களை வைத்து 500 கோடி செலவாகும். வீடு வீடா போயிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவேன். எல்லார் வீட்லயும் கணக்கு எடுத்துடுவேன். 2 மாசத்துல ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதுல அவங்களுக்கு சொந்த வீடா, வாடகை வீடா, ஓட்டு வீடா, குடிசை வீடா, கல்லு வீடா, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வீடு, அல்ல வீட்டுல பாத்ரூம் இருக்கு, எத்தனை பாத்ரூம் இருக்கு, வீட்டுல கரண்ட் வருதா, வீட்டுல குடிக்கிற தண்ணி வருதா, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அது தனியார் வேலையா கவர்மெண்ட் வேலையா, என்ன வருமானம் இருக்கு, அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, அவங்களுக்கு எவ்வளவு விவசாய நிலம், விவசாய முதலாளிகளா, விவசாய கூலிகளா, இப்படி ஒரு 70 கணக்கெடுப்பு நான் நடத்துவேன். அப்படி நடத்தி கம்ப்யூட்டர்ல போட்டுடும். எல்லா டேட்டாவும் பட்டன் நமக்கு வந்துடும். எங்களுக்கு வேண்டியது இந்த கணக்கு. உலகத்துல மரணத்தை ஊருக்கி ஒரு குப்பியில் அடைச்சு கழுத்தில் தொங்க போட்ட வீரன் என் தலைவன் தான். அவனோட படை தான். எல்லாரும் ஒரு குப்பி போடுவாங்க, அவன் 2 போட்டிருக்காங்க. 2 கை இருக்கு பத்தியில. அந்த வீரனுடைய மகன். நான் என்ன சொல்றேன், நடிகனை நேசிக்கிறவன் யாரு இல்ல, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாரு, இங்கிட்டு வா. புரியுதா? 150 கோடி மக்கள், 15 லட்சம் பேர் தான் ராணுவ வீரன். இந்த 15 லட்சம் பேர் தான் 150 கோடி மக்களை பாதுகாக்கிறான். இப்ப கூட்டத்தை பாத்துறாத, முன்வைக்கிற கொள்கையை பார்த்து. புரியுதா உனக்கு? அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆபத்து தான், அசிங்கம்தான். ஒரு தேசிய இனம், அறிவார்ந்த ஒரு சமூகம். பாரதி, வாவு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனைய பாவானர் ஏண்டாத்தேன், இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர்ச்சியில ஓடுறது ஒரு அசிங்கம் தான், ஒரு அவமானம் தான். ஆனா அதை என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். பிஜேபி எதை செஞ்சாலும் சரி அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நிலைமைக்கு அதிமுக ஆளாகிவிட்டது என்பதனுடைய விளைவுதான் இந்த எஸ்ஐஆர் செயலாக்கத்தின் காரணமாக ஏற்பட இருக்கிற ஆபத்தை பற்றி, விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது. ஆகவே அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் கையையும் கண்ணையும் கட்டிக்கிட்டு கிணத்துல ஓடுற கதையாக தான் ஆகும். எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது என்ன அவசரம் வச்சிருக்கு தமிழ்நாட்டில்? இந்த இ ஃபார்மை கொடுக்க வைக்கிறதுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணுவது வந்து ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்துட்டேன், நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்துடுறேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவினுடைய அவர் சொல்ற வேலை எல்லாத்தையும் ஆதரிக்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். வாசனை சொல்லுங்க, அது நியாயம். அவர் வந்து பெரிய பண்ணையாரு, அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட இதை வந்து ஆதரிக்கிறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல. விவசாயம் நடக்க போகுது. விவசாய காலத்தில் எல்லா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க விவசாயிகள் இந்த வேலையை விட்டுட்டு 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருடைய 6,80,00,000 பேருடைய வாக்காளர்களில் நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் 30-40 லட்சம் ஓட்டு இல்லாமல் போகிறாப்புல கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அது யாருமே அப்போ ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல. தேர்தலில் வெளியில் வரும்போது எனக்கு ஓட்டு இல்லைங்க, நான் கார்டு வச்சுருக்கேன், ஏன் ஓட்டில் பாருங்கன்னு யாரெல்லாம் சொல்லுவா? ஏழை மக்களும் பெண்களும் வயதானவர்களும் தான் சொல்ல போகிறாங்க. இது வந்து உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு விஷயம். பீகாரில் வந்து 3 லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. அதோடு இப்போ தேர்தல் நடக்குது. அது எவ்வளோ பெரிய விளைவை உருவாக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் கண்கூடாக தெரியுது. பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 3 லட்சம் இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள், சில கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிற இடங்கள் அப்படின்றத தாண்டி குறிப்பிட்ட சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியின் வாக்குகளை நீக்குவது, ஒரு சில எண்களில் பல நூறு வாக்குகளை சேர்ப்பது என்பதை திட்டமிட்டு செய்கிற பொழுது அதை தடுப்பதை போல தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
எஸ்ஐஆரின் நடவடிக்கை அப்படி இருப்பதாக இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் முன்னுதாரணம் இல்லை. மாறாக அது போன்ற முறைகேடுக்கு தான் எஸ்ஐஆர் வழிவகுத்திருக்கிறது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்குது. அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தங்களது கைபொம்மையாக பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒன்று. இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவுடைய பொதுக்கூட்டங்களில் தாவேக்காவுடைய கொடிகள் பறந்ததா எடப்பாடி அவர்களே அதை கண்டிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் அமைதியாக இருந்தோம். நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்கள் எங்க போய் சொல்லுவோம்? அதனால நான் பல விஷயம் இல்லை. நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.